பால் ஆடை எடுத்து வச்சுருக்கேன். நெய் காய்ச்சலாம் வாங்க. 2 டிஃபன் பாக்ஸ் இருக்குது. ஃப்ரீசருக்குள்ளே தான் வச்சு எடுத்து வைக்கிறேன். பாப்பாவுக்கு பால் காய்ச்சிறேன்ல, அதுலேருந்து ஆடை எடுத்து கலெக்ட் பண்ண ஆடை இது. ஃப்ரீசர்லேருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னால் வெளியில் எடுத்து வச்சிடணும். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை ஊற்றி மிக்சியில் ஃபஸ்ட்டு அதை வெண்ணெயை எடுக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜு தண்ணி ஊற்றிட்டு இந்த ஆடையை அப்படியே கொட்டலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சனால அப்படியே இருக்குது. ரொம்ப நேரம் எடுத்து வெளியிலே வைக்கக்கூடாது. வச்சோம்னா அது ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடும். அது அப்புறம் வேஸ்ட்டு தான். பழைய ஃப்ரீசருக்குள்ளே அதை வச்சா தான் சரியாகும். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். இப்போ தான் வெண்ணெய் அப்படியே திரண்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு ஓட்டினா அப்படியே வெண்ணெய் அந்த தண்ணியிலேருந்து பிரிஞ்சு வந்துடும் நமக்கு. மிக்சியில் அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வெண்ணெய் வந்துருச்சு. இந்த 4 நிமிஷம் ஓட்டியிருப்பேன். ரொம்ப ஓட்டிகிட்டேவும் இருக்கக்கூடாது. ஏன்னா மிக்சி சூடானால் அப்படியே ஜார் சூடாகும். அதனால் வெண்ணெய் கலெக்ட் ஆகாது. ஒரு மாதிரி இதாகிடும். விட்டு ஓட்டி ஒரு 4 நிமிஷம் ஓட்டினேன் தான். அப்படியே ஃப்ரிட்ஜு தண்ணியிலேருந்து இப்படி பண்ணால் உருண்டையாக நல்லா அந்த புழிஞ்சிடணும். தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா புழிஞ்சிட்டு உண்டை பண்ணி ஃப்ரிட்ஜு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் போட்டுடணும் கொஞ்சம் நேரம். ஏற்கனவே ஒரு டிஃபன் பாக்ஸ் பாலாடை எடுத்து வச்சு காய்ச்சி யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தான் வந்துச்சு. ரொம்ப ஒரு 1/4 கிளாஸ் தான் வந்துச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு. அதனால இந்த வாட்டி 2 டிஃபன் பாக்ஸ் நிறைய வரைக்கும் வெயிட் பண்ணி சரி இன்றைக்கி காய்ச்சலாம் 2ம் நிறைஞ்சிருச்சு. பாப்பா பாட்டில் பால் குடிக்கிறாள், அதனால தினமும் காய்ச்சி வைப்பேன். அது காய்ச்சி ஆற வச்சு அதுலேருந்து ஆடை எடுத்து தினமும் காலையிலேயே சாயந்தரம் வச்சுருவேன். அதோட தான் இப்போ நெய். இப்போ தான் தெரியுது நெய் ஏன் இவ்வளோ விளைவிக்குதுன்னு. இவ்வளோ பாலாடை இருக்குல்ல, இதை பட்டர் பண்ணி நெய் பண்ணிவிட்டு காட்டுறேன் எவ்வளோ நெய் வருதுன்னு பாருங்கள். இவ்வளோ இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் கூட வராது. சரி, அடுத்த பேட்ச் நம்ம அரைக்கலாம். இந்த தண்ணியை கொட்டிட்டு அடுத்து ஃப்ரிட்ஜு தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை ஊற்றி அரைக்கலாம். அரைச்சிட்டு நெய் காய்ச்சிறப்ப காட்டுறேன். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச வெண்ணெயை நம்ம போடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இப்போ போடலாம். பாருங்க அப்படியே மெல்ட் ஆகுதா. சட்டி நல்லா சூடாயிடுச்சு. அடுத்த போடலாம். நாங்கள் நெய்யெல்லாம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது கோயில் திருவிழானா பொங்கல் வைப்போம். அந்த பொங்கலுக்கு இல்லை கேசரி ஏதாவது பிறந்த நாள் இந்த மாதிரினா கேசரி கிலோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அது சும்மா ஒரு 10 ரூபா கவரில் விற்கும்ல, அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். சரி, இது வேஸ்ட்டாக தானே போகுது. பாலாடை குழந்தைகளுக்கு வாயில் போனால் அந்த ஆடையில் போய் பால் டப்பாவில் போய் மாட்டிக்கிறது. அதை எடுத்து தான் போடுறோம். வேஸ்ட்டாக போகிறத நெய் காய்ச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் காய்ச்சிறேன். என்னோடய பிறந்தநாள் அப்போ தான் அந்த கேசரி கிண்டுறதுக்கோசரம் நெய் யூஸ் பண்ணேன். அது போக மிச்சம் கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான் இருந்துச்சு, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதுலேயே கொஞ்சம் ரொம்ப நெய்யில் ஊற்றவே மாட்டோம், கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டேஸ்ட்டு பிடிக்காது, நெய் டேஸ்ட்டு. பாருங்கள் எப்படி நுர பொங்கி வருதுன்னு. என் கையை பாருங்கள். இதெல்லாம் இந்த சுடுதண்ணி வச்சு கழுவுனா தான் போகும். இல்லாட்டி இது வச்சு கழுவுனா சோப் போட்டாலும் போகாது. சோப் போட்டு லைட்டாக கொஞ்சோண்டு சுடுதண்ணி வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணால் போயிடும். அவ்வளோதான். இது அவ்வளோதான். ஃப்ரிட்ஜு தண்ணியில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்தாச்சு. இந்த நுர பொங்கி நுர அமர்னா இப்போ நல்லா நுர தெரித்து வருதுல்ல. நம்ம தான் முருங்கை இலை, அன்றைக்கி நான் கருவேப்பிலை தான் போட்டேன், முருங்கை இலை இல்லை. இன்றைக்கி போய் ஒரு கொத்து பிடுங்கிட்டு வந்தேன். இப்போ அந்த ஒரு கொத்து அப்படியே கொத்தோடு போட்டுடலாம். முருங்கை இலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்குமா சொல்லுவாங்க. யூடியூப்பில் தான் பார்த்தேன். நான் எதாக இருந்தாலும் யூடியூப்பை பார்த்து தான் பழகினேன். அதனால தான் யூடியூப்லேயே எடுத்து போடுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலாட்டி வேணாம். 3 கொத்து போட்டிருக்கேன். இது நல்லா நுர பொரிச்சு வரணும். நல்லா மெல்ட் லைட்டாக கிண்டி கொடுக்கலாம்.
மஞ்சளாக இருக்குது பார்த்து. அதே இது கடையில் வாங்குகிற நெய் காட்டில் வீட்டில் காய்ச்சுற நெய் ரொம்ப கெட்டியாகவும் மஞ்சளாகவும் வாசமாகவும் இருக்குது. பயங்கர வாசமாக இருக்குது. என்னோடய நெய் காய்ச்சதுக்கப்புறம் தான் மோந்து பார்க்குறேன். நெய் வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்குது. கடையில் 5 ரூபா பாக்கெட்லாம் வாங்குகிறோம். 5 ரூபா 10 ரூபாலாம் அவ்வளோ ஒரு வாசனையே இல்லை. இது நல்ல வாசனையாக இருக்குது. முருங்கையில் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் முருங்கையில் போடுறேன். காய்ச்சிட்டு காட்டுறேன். நல்லா காய்ச்சதுமே காட்டுறேன். இப்போ நெய் காஞ்சிருச்சு. இந்த பாருங்கள் எப்படி எல்லோ கலராக இருக்குது. மஞ்சள் பொடி போட்ட மாதிரி இருக்கா? மஞ்சள் பொடியெலாம் எதுவும் போடல. நல்லா இந்த பாலும் நல்லாயிருக்கும், கெட்டியாக இருக்கும். நாங்கள் வாங்குகிற பால் மாட்டுப்பால் தான், பசுமாட்டுப்பால். பால் நல்லா கெட்டியாக இருக்கும். அவங்க ஊற்றுறது தண்ணியே கலக்கிட மாட்டாங்க, அப்படியே ஊற்றுவாங்க. அதில் காய்ச்சிற நெய்னால ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. நெய் காய்ச்சிறப்பயே ஏதோ நெய்யில் ஏதோ ஸ்வீட் பண்ணுற மாதிரி வாசனை, அவ்வளோ வாசனை வருது. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இதோட ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி அந்த கருகல் வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும், கருக ஆரம்பிச்சிடும். அந்த மஞ்சள் கலர் அப்படியே ப்ரௌனாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த லைட்டாக ரெட்டாக தெரியும். இந்த ஆற வச்சு டப்பாவில் ஊற்றிட்டு காட்டுறேன். பாய். பாருங்கள், நெய் இவ்வளோ நெய் வந்திருக்கு, நல்லா இருக்குது. இப்போ தான் வடிகட்டி ஊற்றி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அப்படியே நல்லா கெட்டியாக கடையில் வாங்குற மாதிரி மணலாக இருக்கும்பாங்களே, இந்த மாதிரி மணலாக ஆயிரும். ஏற்கனவே பழைய நெய் கூட தான் ஊற்றி வச்சுருக்கேன். அது ரொம்ப லம்பூண்டாக ஒரு ஸ்பூன் தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்த பாலாடையை வச்சு காய்ச்சப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி 2 டிஃபன் பாக்ஸ்னாலும் இவ்வளோ நெய் வந்துருச்சு. அன்னைக்காட்டிலும் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. நான் பேசுகிறது எதுவும் கொஞ்சம் நல்லா இல்லாட்டி மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன். பாய்.